வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். மத்திய அரசை பொறுத்தவரை நேற்று பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை இந்த நாடு எதிர்பார்க்கும் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த மக்கள் மற்றும் துறை நிபுணர்கள் இந்த பொது பட்ஜெட்டில் பல்வேறு சலுகைகள், பல்வேறு எதிர்பார்ப்புகளை பார்த்து வருகின்றனர். நம்முடைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தினமும் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள் அந்தந்த துறை சம்பந்தமாக என்ன விதமான அறிவிப்புகள் இடம்பெற வேண்டும், என்ன விதமான சலுகைகள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது குறித்த பல விவரங்களை பார்த்து வந்தோம். அந்த வகையில் இன்று நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனையாக எதிரொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு பற்றி பார்க்க இருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் ஒப்பிடும்பொழுது அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் என்பது பல மடங்கு எதிர் இருக்கிறது. சாதாரண மக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு தரப்பட்ட மக்களும் இந்த விலைவாசி உயர்வினால் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெட்ரோல், டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயிப்பதால் அடிக்கடி கட்டண விகிதங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் அதனுடைய நிலை என்பது அனைத்து பொருட்களின் விலையேற்றத்திலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவின் பணவீக்கம், பொருளாதாரம் என்பது வளர்ச்சியை நோக்கி எந்த அளவில் செல்கிறது, அடுத்த நிதியாண்டை பொறுத்தவரை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி என்பது எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடும், அதற்கு மத்திய அரசு, மாநில அரசு செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, மேலும் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாட்டினுடைய உணவு உற்பத்தி என்பது எப்படி இருக்கிறது, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணம் என்னவாக இருக்கிறது என்பது பற்றி பல்வேறு விதமான தகவல்களை இன்று பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். அரிசி, காய்கறி உட்பட மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது ஏழை நடுத்தர மக்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த காலங்களை காட்டிலும் அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பருப்பு, பால், கோதுமை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலை அதிகம் உயர்ந்துள்ளதால் மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். விலைவாசியை கண்காணிக்க ஏதுவாக அனைத்து மாநில அரசுகளும் தங்கள் மாநிலத்தில் நிலவும் சுமார் 50 அத்தியாவசிய பொருட்களின் விலை குறித்த விவரங்களை வாரந்தோறும் மத்திய அரசுக்கு அனுப்பி வருகின்றன. இந்த விலை உயர்வுக்கு பெட்ரோல், டீசல் விலை நிர்ணயம் முக்கிய காரணமாகிறது. தற்போது பெட்ரோலிய பொருட்களின் விலையை நிர்ணயிக்கும் உரிமை பெற்றுள்ள பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அடிக்கடி விலையை உயர்த்தி வருவதால் அதற்கேற்ப மற்ற பொருட்களின் விலையும் உயர்கிறது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் விலை, அதனை இங்கு சுத்திகரிக்க ஏற்படும் செலவு, எண்ணெய் நிறுவனங்கள் சந்திக்கும் நஷ்டம் உள்ளிட்டவை விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. ரூபாய் கணக்கில் விலை உயர்த்தப்படுவதும் பைசா கணக்கில் விலை குறைக்கப்படுவதும் பல மாதங்களாக தொடர்கிறது. இந்நிலையில் மீண்டும் பெட்ரோல், டீசல் விலை கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயர்த்தப்பட்டுள்ளது. 2013 முதல் 2014 மார்ச் வரை டீசல் விலை லிட்டருக்கு 9 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. 3ஆம் நபர் காப்பீட்டுத் தொகை 20%, டயர் விலை 16%, உதிரி பாகங்களின் விலை 10%, சுங்க கட்டணம் 10% என உயர்ந்துள்ளது. இதனால் லாரி வாடகையும் 30% உயர்த்தப்பட்டுள்ளது. அரிசி, காய்கறி, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் கொள்முதல் செய்யப்படும் இடத்திலிருந்து வாகனங்கள் மூலமே சந்தைக்கு கொண்டு வரப்படுகின்றன. லாரி வாடகை கட்டணம் உயர்வால் இந்த பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. நம்முடைய உணவு பாதுகாப்பு மற்றும் விநியோக முறைகளில் மாற்றம் வேண்டும் என்கிற கோரிக்கை ஒருபுறம் எழ, தற்போது மீதமாகும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேமித்து வைக்கும் மையங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதும் முக்கிய தேவையாக உள்ளது. விவசாயிகள், மொத்த விற்பனையாளர்கள், போக்குவரத்து என நமது உணவு விநியோக சங்கிலி உள்ளது. அதனால் உற்பத்தி, பதப்படுத்துதல் மற்றும் நுகர்வு மையங்களை இணைக்க வேண்டும். இதன் மூலம் உணவுப் பொருட்களுக்கான விலைவாசிகளை சீராக வைத்திருக்க முடியும் என்று கூறப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை வலுப்படுத்த வேண்டும். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் பதுக்கல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். உணவுப் பொருட்கள் சேமிப்பு வசதியை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கிடையேதான் நாளை மத்தியில் பாஜக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது.
நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை கடந்த பல ஆண்டுகளாகவே மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டு வருகிறது. தற்பொழுது பதவியேற்றுக் கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா தலைமையிலான புதிய அரசு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் இந்திய மக்களிடத்தில் இருக்கிறது. மேலும் நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய பொது பட்ஜெட்டில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் மக்களிடத்தில் உள்ளது என்பது பற்றிய பல்வேறு கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய பல செய்தி அரங்குகளிலிருந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய பல விருந்தினர்கள் காத்திருக்கிறார்கள். தற்பொழுது எக்மோர் செய்தி அரங்கில் பொருளாதார நிபுணர் திரு ராமசேஷன் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார். சேலம் செய்தி அரங்கில் சமூக ஆர்வலர் திரு சந்திரமோகன் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார். திருச்சி செய்தி அரங்கில் சமூக ஆர்வலர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார். மதுரை செய்தி அரங்கில் மடிசியாவைச் சேர்ந்த திரு முருகன் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார். இவர்களிடம் செல்வதற்கு முன்பாக தற்பொழுது விலைவாசி உயர்வு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு சதவீதம் பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்திருக்கிறது என்பது குறித்த விவரங்களை பார்க்கலாம். பருப்பு சந்தை தற்பொழுது விலை நிலவரம்: நாட்டு துவரம் பருப்பு 68 ரூபாய், துவரம் பருப்பு 58 ரூபாயாக இருக்கிறது 1 கிலோ. உளுத்தம் பருப்பு 83 ரூபாயாக இருக்கிறது. மேலும் இந்த சந்தை நிலவரம் என்று பார்க்கும் பொழுது எண்ணெய் சந்தை விலை நிலவரம்: நல்லெண்ணெய் 1 லிட்டருக்கு 250 ரூபாயாக இருக்கிறது. மேலும் நல்லெண்ணெய் லிட்டருக்கு 200 ரூபாயாக இருக்கிறது. விருதுநகருடைய விலை நிலவரம்: கடலெண்ணெய் லிட்டருக்கு 84 ரூபாயாக இருக்கிறது. சூரியகாந்தி எண்ணெயை பொறுத்தவரை லிட்டர் 80 ரூபாயாக தற்பொழுது சந்தை விலையில் விற்கப்படுகிறது. காய்கறி சந்தை என்று பார்க்கும்பொழுது தக்காளி கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெங்காயம் 26 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது 1 கிலோ வெங்காயம். கத்திரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தற்பொழுதைய விலை நிலவரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரைக்காய் ரூபாய் 35ற்கு தற்பொழுது காய்கறி சந்தையில் விற்கப்படுகிறது. பீன்ஸ் 54 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இப்பொழுது அத்தியாவசிய பொருட்களின் விலை மற்றும் பூக்கள் சந்தை விலை என்று பார்க்கும்பொழுது சாமந்தி பூ 30 ரூபாய்க்கு கிலோ 30 ரூபாய்க்கு தற்பொழுது விற்கப்படுகிறது. மல்லிகை பூ கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கனகாமரம் பூ கிலோ 150 ரூபாய்க்கு தற்பொழுது விற்கப்படுகிறது. அரளிப்பூ கிலோவிற்கு 30 ரூபாய் விற்கப்படுகிறது. மேலும் தற்பொழுது பல்வேறு விதமான பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள்: உணவுப் பொருட்கள் விலை உயர்வு கடந்த 10 ஆண்டுகளில் அரிசி 137% விலை உயர்ந்திருக்கிறது. கோதுமை 117% விலை உயர்ந்திருக்கிறது. உருளைக்கிழங்கு என்று பார்க்கும்பொழுது 185% விலை உயர்ந்திருக்கிறது. வெங்காயம் 521% விலை உயர்ந்திருக்கிறது. தக்காளி 139% விலை உயர்ந்திருக்கிறது. கத்திரிக்காய் 311% விலை உயர்ந்திருக்கிறது. வெண்டைக்காய் 166% விலை உயர்ந்திருக்கிறது. முட்டைக்கோஸ் 714% உயர்ந்திருக்கிறது. பால் பொறுத்தவரை 119% விலை உயர்ந்திருக்கிறது. முட்டை 124%, சர்க்கரை 106%, உப்பு 85% விலை உயர்ந்திருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை 1 கிலோ பொன்னி அரிசி கடந்த 2004 20 ரூபாய்க்கும் இப்பொழுது 2014 45 ரூபாய்க்கும் பொன்னி அரிசி கிலோ ஒன்றிற்கு விற்கப்படுகிறது. இட்லி அரிசி என்று பார்க்கும்பொழுது 2004 15 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 2014 30 ரூபாய்க்கு தற்பொழுது விற்கப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை: உளுந்து பருப்பு என்று பார்க்கும்பொழுது 2004 ஆண்டு 30 ரூபாய்க்கும் 2014 ஆண்டு 75 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. துவரை 2004 ஆண்டு 40 ரூபாய்க்கும் 2014 ஆண்டு 75 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கடலை பருப்பு 2004 ஆண்டு 20 ரூபாய்க்கும் 2014 ஆண்டு 45 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை: பாம் ஆயில் லிட்டருக்கு 2004 ஆண்டு 25 ரூபாயும், அதுவே 2014 ஆண்டு 62 ரூபாயாக விற்கப்படுகிறது. மேலும் சர்க்கரை என்று பார்க்கும்பொழுது 2004 ஆண்டு 8 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கிறது. 2014 ஆண்டு தற்பொழுது கிலோ ஒன்றிற்கு 25 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கு பல காரணங்கள் பார்க்கப்படுகின்றன. முதல் காரணம் என்று பார்க்கும்பொழுது சர்வதேச பொருளாதாரத்தில் நிலவும் மந்த நிலை காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது. மத்திய அரசின் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகள் காரணமாகவும்
விலைவாசி உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. உற்பத்தியில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்த விலைவாசி உயர்வில் எதிரொலித்திருக்கிறது. மழை உள்ளிட்ட இயற்கை சூழ்நிலைகளும் ஒரு காரணமாக இருக்கிறது. பதுக்கல் மற்றும் மூக வணிகம் காரணமாகவும் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இதற்கு ஒரு காரணம். ரயில் கட்டண உயர்வும் இதற்கு பின்னணியாக இருந்திருக்கிறது. மேலும் தற்பொழுது பிரதான கோரிக்கைகள் விலைவாசியை குறைக்க வேண்டும் என்றால் உணவுப் பொருட்களை பதுக்கும் வணிகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. பொது விநியோக திட்டத்தை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற குரலும் எழுப்பப்படுகிறது. பலவிதமான கோரிக்கைகள் இருக்கின்றன. பருவநிலை மற்றும் உற்பத்தியை முன்கூட்டியே ஆய்வு செய்து போதிய அளவு உணவுப் பொருட்களை இருப்பு வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருக்கிறது. உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை முடிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே இருந்திருக்கிறது. தற்பொழுது புதிதாக பதவியேற்றிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த தேர்தல் அறிக்கையில் இதை பற்றி பல்வேறு நிலைகளை கூறியிருக்கிறது. விலைவாசியை கட்டுப்படுத்த மிக அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. விலைகளை கட்டுப்படுத்த தனி நிதியம் அமைக்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதியும் ஒற்றை தேசிய வேளாண் சந்தை முறை என்ற வாக்குறுதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் உணவு பழக்கம் இணைக்கப்பட்ட பயிர்கள் மற்றும் காய்கறிகள் ஊக்குவிப்பு செய்யப்படும் என்கின்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொது விநியோக திட்டத்தில் சிறந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பையும் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு என்று பார்க்கப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணம் என்ன? இதை மேலும் குறைக்க வேண்டுமானால் என்ன மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும்? பட்ஜெட்டில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் பொருளாதார நிபுணர் திரு ராமசேஷன் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ராமசேஷன். இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதுல உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பொருளாதார ஆய்வறிக்கையோட முக்கிய அம்சங்கள்லாம் என்ன? முக்கிய அம்சம்னு பாத்தீங்கன்னா growth, வளர்ச்சி பாதை 5.4 விகிதத்திலிருந்து 5.9 விகிதமா எதிர்பார்க்கறாங்க. ப்ரீவியஸ் இயர், அதாவது போன வருடம் 4.72 அந்த லெவல்ல இருந்ததுக்கு 5.4 to 5.9 ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இது ஒரு பெரிய ஒரு ஆஸ்பிரேஷன் பாயிண்ட். இந்த growth ஃபேக்டரை பொறுத்தவரையில இந்த எக்கானமியில பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் சர்வேல பிரைமரியா சொல்லியிருக்கிறது இந்த இன்ஃபிளேஷன், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஸ்டெப்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. பணவீக்கம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஆர்பிஐ வட்டி விகிதம் குறைக்க முடியல அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் சொல்லியிருக்காங்க. சோ இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் ஒரு பிரைமரி டிவிஷனா போட்டிருக்காங்க. அந்த எக்கனாமிக் growth எக்கனாமிக் சர்வேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் கண்ட்ரோலுக்கு தான் மேஜர் த்ரஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பட்ஜெட்லயும் அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் இருக்குமா அப்படின்னாக்க, இப்ப பாத்தீங்கன்னா எதனால இன்ஃபிளேஷன், நீங்க கரெக்டா கேள்வி கேட்டீங்க. எதனால இன்ஃபிளேஷன் ஒரு பெரிய பாஸ்கெட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஒன்னு இம்போர்ட் அதிகமா இருக்கு. ஆயில் இம்போர்ட்ஸ் வெரி ஹை. சோ கோல்டு இம்போர்ட்ஸ் அடுத்தது மேஜரா இருந்தது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. எக்ஸ்போர்ட் பிகாஸ் ஆஃப் குளோபல்ல ஒரு மந்த நிலை இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் ஹஸ் நாட் டேக்கன் அப். சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இது கம்மியானதுனால அது ஒரு ரீசன். மூணாவதா மான்சூன் ஃபெயிலியர் இது ஒரு பிக் காஸ். லாஸ்ட் 2 இயர்ஸா பாத்தீங்கன்னாக்க எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் மான்சூன் ஃபெயிலியர். இந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்க எதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும்? ரைஸ் பேடியை ஸ்டோர் பண்ணலாம், இல்ல வீட்டை ஸ்டோர் பண்ணலாம், பிரைமரி ஃபுட் கமாடிட்டியை பண்ணலாம். பட் மற்ற காய்கறிகள், பழங்கள், நீங்க முன்னாடி போட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஸ்டோர் பண்றதுக்கு ப்ரொவிஷனே இல்ல. கோல்ட் ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் அ ஃபார்மர் அது இல்லவே இல்லை. அது ஸ்டோர் பண்ணாதான் அது கரெக்டா அந்த டைத்துக்கு டெலிவர் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ஆனியன் ஷார்டேஜ் அப்படிங்கறதுனால பிரைஸ் இஸ் கோயிங் அப். சோ எக்ஸ்போர்ட்டை கர்வ் பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் ஹஸ் லிட்டில் பிட் கம் டவுன். பட் இது ஒரு சஸ்டெயின்டா பண்ணாம இது பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல பண்றதுனால தான் இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி ஆகுது. இப்ப டீசல் பிரைஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னாக்க நீங்க என்ன சொல்றீங்க? உடனே ஆயில் பிரைஸ் இன்டர்நேஷனலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்க ஏன் இந்த டாக்ஸேஷனை குறைச்சிக்க கூடாது? எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, அப்ப ரேட் இன்க்ரீஸ் இருந்தா உடனே அந்த வேட்டை கம்மி பண்ணுவோம், இல்ல கஸ்டம்ஸ் டியூட்டியை லோயர் டவுன் பண்ணுவோம், எக்ஸைஸ் டியூட்டியை கம்மி பண்ணுவோம். சோ தட் வி டேக் லெசர் ஷேர்ங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாம அது பாட்டுக்கு மணி இஸ் ஃப்ளோயிங் இன்டு தி எக்ஸ்செக்கர். அதனால விலையேற்றம் அப்படின்னா அது அப்படிதான் இருக்கும். இந்த விலையேற்றம் இஸ் நாட் லிங்க் டு ஆயில் பிரைஸ் அலோன்.
அந்த டாக்ஸேஷன் காசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் அதை ரிமூவ் பண்ணாம இப்படி இருந்தா அது டெஃபினட்டா டீசல் பிரைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப காமன் மேனை அஃபெக்ட் பண்ணாம பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த டீசல் விலையை கட்டுப்படுத்தவே வேண்டாம். நீங்க டியூட்டிஸை குறைச்சிங்க, ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி நாட் அ பர்டன் டு தி காமன் மேன். ஆஸ் அ ரிசல்ட் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ற இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் பண்ற இடத்துக்கு இந்த லாரி ஃப்ரைட் நீங்க சொன்னாப்ல இந்த லாரி ஃப்ரைட்லாம் வில் கம் டவுன், வில் பி ஸ்டாட்டிக். சோ அதனால பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்காது. ரெண்டாவதா அந்த ஃபார்மருக்கு அவனுக்கு கரெக்ட் டைத்துல பொருட்களின் விலை உயர்வுக்கு பல்வேறு காரணங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. மேலும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகளில் மாற்றம் தேவை என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. வணக்கம் திரு சந்திரமோகன். விலைவாசி உயர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது நாட்டுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இது கருதப்படுது. கடந்த பல ஆண்டுகள்ல அத்தியாவசிய பொருட்களோட விலை அதிகமாகவே உயர்ந்திருக்கிறது. இந்த விலைவாசி உயர்வுக்கான அடிப்படை காரணங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திரு சந்திரமோகன், இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை விலைவாசி உயர்வா பார்க்கப்படுது. இப்போ இந்த விலைவாசி உயர்வுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்வை பொறுத்தவரையிலும் பொதுவாக பொருளாதார மேதைகள் மற்றும் அரசியல்வாதிகள் எல்லாருமே என்ன காரணத்தை சொல்றாங்க அப்படின்னா, சப்ளை சைடில் பிரச்சனைகள் இருக்கு, நம்ம உற்பத்தி தரப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்படின்னா பருவ காலத்துல அதனுடைய உற்பத்திகள்ல விளைச்சல்ல ஏற்படக்கூடிய சரிவுகள், ஏற்றங்கள், இறக்கங்கள் இதுதான் காரணமாக இருப்பதாக சொல்றாங்க. இது ஒரு அவங்களுடைய பொருளாதார ஆய்வாளருடைய விளக்கமாக இருக்கு. பிரச்சனையை பருவ காலங்களில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள் விலை குறைவாக இருக்கும் பொழுது வியாபாரிகள் பெரிய அளவிற்கு அதை கொள்முதல் செய்ய முடியுது. அதை அவங்க சேகரித்து வைத்து விலை உயரும் போது அது அதிகமான விலைக்கு விற்பதற்கு முடியுது. அப்ப நம்முடைய அரசாங்கம் இப்படிப்பட்ட பருவ காலங்களில் விலை குறைவாக உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை அதை வாங்கி அதை தொகுத்து விலை உயரக்கூடிய அந்த விளைச்சல் அல்லாத காலகட்டத்தில் அதை ஒரு சிறிது விலை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை நான் செய்யாம இருக்காங்கன்றதுதான் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை. இதற்கு ஒரு நிதி ஒதுக்கப்படணும். இதை பற்றி இந்த அரசாங்கம் பேசிக் கொண்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. ஒரு விலை நிலைப்படுத்துதல் நிதி என்ற ஒன்றை கொண்டு வரலான்ற மாதிரி செய்திகள் சொல்லப்படுகின்றது. இந்த பட்ஜெட்ல ஒரு விலை நிலைப்படுத்துதல் நிதி என்ற முறையில வேளாண் பொருட்கள், அந்த பொருட்கள் கொள்முதல் செய்து அதை பாதுகாத்து அதனுடைய விளைச்சல் குறையக்கூடிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட கொள்முதல் செய்த போது இதனுடைய அளவிற்கு கொஞ்சம் அதனுடைய விலை இருக்க மாதிரி பண்ணணும். தொடர்ந்து பேசலாம் திரு சந்திரமோகன். இந்த விலைவாசி உயர்வு என்பது அனைத்து துறையினரையும் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்திருக்கிறது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற பிரதானமான ஒரு கோரிக்கையாக பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. தற்பொழுது மதுரையில் இருக்கும் திரு முருகன் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு முருகன். இந்த விலைவாசி உயர்வு என்பது தொழில்துறையினருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுத்திருக்கு? வணக்கம். இந்த அத்தியாவசிய விளைபொருளுடைய விலையேற்றம் என்பது சிறு குறு தொழில்கள் செய்கின்ற அனைத்து தொழில் சமுதாயத்தையும் தொழிலாளர் சமுதாயத்தையும் நிச்சயமாக இது பாதித்திருக்கிறது. அதனால் இந்த உற்பத்தி பொருட்களுடைய பாதிப்பு, வேளாண்மை பொருட்களுடைய ஏற்றம், அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம் அபரிதமாக இருக்கிறது. இந்த விலையேற்றம் சாதாரண மக்களிலிருந்து கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய மக்களிலிருந்து வேலை செய்யக்கூடிய அலுவலர்கள் வரை பாதிக்கக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது.
இதில் ஒன்றை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம் அந்த அத்தியாவசிய பொருளை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுக்கு சென்று அடைகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. 150%, 300% என்று உற்பத்தி செய்யப்படுகின்ற வேளாண் பொருளுக்கு விலையேற்றம் இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு ஏற்றப்படுகின்றது விலையேற்றம் அந்த விவசாயிகளுக்கு சென்றடையவில்லை என்பதுதான் உண்மையான வருத்தமான ஒரு செய்தியாகும். மத்திய அரசு பல்வேறு இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய அரசு அக்ரிகல்ச்சர் செக்டாரை பிரியாரிட்டி செக்டார் என்று அறிவித்திருக்கிறது. உண்மையிலே கிராமப்புறங்களிலே ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அவருடைய வாழ்வாதாரம் நிலைப்படுத்த வேண்டும், அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும், நிலையாக இருக்கின்றார்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மை. அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை நாம் விவசாயிகளுக்கு செய்து கொடுத்தால் மட்டுமே இந்த இந்திய நாடு, இந்த இந்திய நாட்டினுடைய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் எப்பொழுதும் கட்டுப்பாடாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் பெட்ரோலும் டீசலும் ஏற்றப்படும் போதெல்லாம், ரயில்வே கட்டணங்கள் உயர்த்தப்படும் போதெல்லாம் இது போன்ற பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதெல்லாம் விட இன்னொன்று கூறிக்கொள்ளலாம். இப்பொழுது நமது இந்தியாவிலே மிகப்பெரிய ஒன்று என்னவென்றால் நம்மளோட வறட்சி வரும் என்ற ஒரு அறிவிப்புகள் இங்கே வெளியாகி கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாகவும் இந்த அத்தியாவசிய விளைபொருளுடைய ஏற்றங்கள் அதிகப்படியாக இருக்கும் என்பது உண்மை. எப்பொழுதுமே கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நலனை மத்திய அரசும் சரி மாநில அரசும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய தேவைகளை செய்து கொடுக்க வேண்டும். விவசாயத்திற்கு தேவையான ஒன்று தண்ணீர். அந்த தண்ணீர் இப்பொழுது நமக்கு நேரடியாக கிடைக்கவில்லை. இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தின் மூலமாக எல்லா இடங்களுக்கும் இந்த நதிநீர் இணைப்பு மூலமாக நதிக்கு நீர் கிடைக்கிறது என்றால் உண்மையிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற வேளாண் பொருட்கள் நமக்கு அதிகப்படியாக இருக்கும். வெளிநாடுகளுக்கும் நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பெருமளவு ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையிலே நாம் இருக்கும் என்பது உண்மை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையே விவசாயி தன்னுடைய நிலத்தை விட்டுவிட்டு, அதுவும் அடிமாட்டு விலை என்று சொல்லுவார்கள், அதுபோல அடிமாட்டு விலைக்கு விட்டுவிட்டு அவன் நகரத்துக்கு ஒரு சாதாரண கூலிக்காரனாக வந்து கொண்டு இருக்கின்றான் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் கிராமப்புறங்களிலே ஊராட்சிகளிலே கூட்டு பண்ணை திட்டத்தை அவசியம் செயல்படுத்த வேண்டும். அவர்களுக்கு உரிய வசதியான வீடுகளை கட்டுக் கொடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்து பேசலாம். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அதனுடைய விலையேற்றம் என்பது அதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு போய் சேர்வதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஒரு விலைவாசி உயர்வு என்பது அனைத்து தரப்பட்ட மக்களையும் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்திருக்க செய்கிறது. இப்பொழுது பதவியேற்றிருக்கக்கூடிய அரசு விலைவாசியை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. திருச்சியில் சமூக ஆர்வலர் திரு ராமகிருஷ்ணன் காத்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ராமகிருஷ்ணன். விலைவாசி உயர்வை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோட ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகள்ல மாற்றம் தேவை அப்படிங்கிற ஒரு குரல் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய கொள்கைகள் என்பது எப்படி இருக்கு, என்ன மாதிரியான மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு? வணக்கம். நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஒரு 67 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய எதிர்பார்ப்போடு மக்கள் இந்த திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் அரசாங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. இதுவரைக்கும் இருந்த அரசாங்கம் இருப்பதை விட இப்பொழுது அமைந்திருக்கும் புதிய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய கடமைகள் இருக்கு. சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல நிர்வாக செலவை அரசாங்கம் குறைக்கணும், கட்டுப்படுத்தணும். செலவு கட்டுப்படுத்த முடியாத போலதான் மறைமுக வரிகள் நிறைய போடுறாங்க, மக்கள் அதை திணிக்கிறாங்க. குறிப்பா அத்தியாவசிய பொருட்கள், பெட்ரோல், டீசல், சர்க்கரை, டீ, இது போன்ற மக்களுடைய அன்றாட யூரியா. அப்ப இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய பொருட்கள் மீது மறைமுக வரியை 100%, 200% அது மக்களுக்கு தெரியல. தகவல் அறிவு சட்டம் இருந்தால் கூட மறைமுக மக்களுக்கு தெரியாது. மிக ரகசியமாக இது 1000% வரைக்கும் இருக்குமோங்கிற அச்சம் நமக்கு இருக்கு. ஏன்னா உண்மை நிலவரம் தெரியல. மக்கள் வெளிப்படையா அந்த பெட்ரோல் டீசல் விலையை பத்தியோ யூரியா விலையை பத்தியோ தெரியல. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் உற்பத்தி, குறிப்பா உணவு உற்பத்தியை பெருக்கணும். இப்ப ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி, வயல் வெளியில அந்த உற்பத்தி ஆகிற இடத்துல வெங்காயம் 4 ரூபாய், அதே வெங்காயம் பம்பாயில 40 ரூபாய். போன மாசம் திருச்சியில தக்காளி பாத்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய், இன்னைக்கு 35 ரூபாய் தக்காளி நேற்று இரவு. ஆக
குறிப்பா அரசாங்கம் நாட்டில் உள்ள உற்பத்தியை முதல்ல பெருக்கணும். குறிப்பா உணவு உற்பத்தியை, மக்களுக்கு முதல்ல உணவு தான் தேவை. மற்ற விஷயங்கள் மாட மாளிகை, கூட கோபுரம், ட்ரெயின் வேணும், ஏர்போர்ட் வேணாலும் அப்புறம் முதல்ல சாப்பிடணும். அதுக்கான ஏற்பாடு இந்த அரசாங்கம் செய்யணும். குறிப்பா உணவு உற்பத்தியை பெருக்கணும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்ம நாட்டுல 121 கோடி ஜனத்தொகை அதிகாரமா சொல்றாங்க. ஆனா அதிகாரப்பூர்வமற்ற 130 கோடி இருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 60 கோடி மக்கள் அரசாங்கத்தை நம்பி இல்லாமல் தன்னுடைய சொந்த முதலீட்டுல வியாபாரம் பண்றாங்க, விவசாயம் பண்றாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 60 கோடி மக்கள் தொடர்ந்து பேசலாம். இப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய உணவு உற்பத்தி என்பது மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. அதற்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட நம்முடைய மத்திய அமைச்சர் ஒருவர் பேசும்பொழுது உணவு உற்பத்தி என்பது நமக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் சந்தைப்படுத்தப்பட்டது போக மீதி இருக்கக்கூடிய பல்வேறு உணவுப் பொருட்களை சேமிக்கக்கூடிய சேமிப்பு கிடங்கு வசதிகள் என்பது மிக குறைவாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளும் கூட இந்த விலைவாசி உயர்வுக்கு காரணமாகவே பார்க்கப்படுகிறது. திரு ராமசேஷன், இப்ப இருக்கக்கூடிய ஒரு நிலையில விலைவாசி உயர்வு என்பது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே நேரத்துல பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நிலையும் இப்ப நம்மளுடைய இந்திய நாட்டில இருக்கு. இறக்குமதி அதிகமாகவே செய்யப்படுகிறது. அப்போ இந்த இறக்குமதி ஏற்றுமதி கொள்கைகள்ல மாற்றம் ஏதாவது செய்யப்படணுமா? என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும்? கட்டாயம் செய்யணும். இப்ப இந்த இறக்குமதியில ஃபர்ஸ்ட் வருவோம். இறக்குமதியில பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் இம்போர்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னாக்க இந்த பவர் செக்டர்ல பாத்தீங்கன்னா ஃபியூல் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க. ஆட்டோமொபைல் அதிகமாயிடுச்சு. சோ இத ஒரு ரேஷனலைசிங் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க சிங்கப்பூர்ல மண்டே டு ஃப்ரைடே யூஸ் பண்ணீங்கன்னா ஹையர் டாக்ஸ், சாட்டர்டே சண்டே யூஸ் பண்ணீங்கன்னா லோயர் டாக்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் டேஸ்ல தான் கார் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு மெஷர்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். ரெண்டாவதா நான் முன்னாடி சொன்னபடி எண்ணெய் விலையினால இந்த விலை ஏற்றம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலி டாக்ஸேஷன் இஸ் ஆல்சோ கோயிங் அப். அதை ரெடியூஸ் பண்ணணும். மூணாவதா இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் யூஸ் பண்ணி நம்ம பவர் ஜெனரேட் பண்ணாவே இந்த ஆயில் பில் குறைஞ்சிரும். எப்படி குறையும் அப்படின்னாக்க சூரிய ஒளி நம்ம இந்தியால நிறைய இருக்கு, அதை யூஸ் பண்ணணும். அதை யூஸே பண்றது இல்ல. விண்ட் எனர்ஜி அதிகமா இருக்கு, அதையும் பார்ஷியலா தான் யூஸ் பண்றோம். மேல் நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இதை மேஜரா யூஸ் பண்ணி அவங்களோட ஆயில் பில்ல கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. வேற நம்ம ரொம்ப மோர் அண்ட் மோர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே போறோம். அதோட டிபெண்டன்ஸும் அதிகமாயிட்டு இருக்கு. சோ இறக்குமதியை பொறுத்தவரையில இதை நான் சொல்லுவேன். ஏற்றுமதியை பொறுத்தவரையில நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். இது அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டில இருந்து ஆரம்பிச்சு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வரை இம்ப்ரூவ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கெல்லாம் வேலை பாக்குறான் அப்படின்னா சைனாவை எடுத்துக்கிட்டோம்னாக்க 12 hours ஒர்க் பண்றாங்க, சின்சியரா ஒர்க் பண்றாங்க, நடுவில் எந்த போன் தொந்தரவும் கிடையாது, கரெக்டா ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ் பண்றாங்க, சாட்டர்டே சண்டே லீவ். அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவிட்டி இந்தியால கிடையாது. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை சொல்ல போனாக்க நம்ம இந்தியால ஒரு ஏக்கருக்கு ஒரு 1.5 டன் சாகுபடி எடுக்கிறோம்னாக்க அங்க 4.5 டன் 5 டன் எடுக்கிறாங்க. அதாவது 300% இன்க்ரீஸ். இந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ்க்கு யாருமே பண்ணல. இந்த பசுமை புரட்சி இன்னொரு தடவை கொண்டு வரணும். பசுமை புரட்சியை கொண்டு வந்துட்டு பல்சஸ் இன்க்ரீஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாக்க சப்ளை அதிகமாகுது, ஆட்டோமேட்டிக்லி பிரைஸ் ரிடக்ஷன் வந்துருது. கரெக்டான விலையை கொடுக்கணும் விவசாயிக்குனாக்க அவனை சஸ்டெயின் பண்ணணும். முன்னாடி சொன்னாப்ல ஒரு நேயர் ஒருத்தர் பிரமுகர் சொன்னாரு, கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட். அவனுக்கு அந்த சஸ்டெயினபிள் பவர். இப்ப அறுவடை செஞ்சானா உடனே நாளைக்கு போய் வித்து அவன் பண்ணாதான் கடன் அடைச்சு பொழுது விடிஞ்சா சாப்பிட முடியும். அந்த சூழ்நிலை மாறி அதை ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுத்து, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப தக்காளியை 2 ரூபாய்க்கு தூக்கி கொட்டுறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னாக்க அந்த 2 ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குது, கூலிக்கு கூட அது வரமாட்டேங்குது. அதையும் ஸ்டோர் பண்ணி 35 ரூபா விற்கும் போது அதை எடுத்து வெளியே விடக்கூடாது. இந்த சஸ்டெனன்ஸ் பவர் ஃபார் தி ஃபார்மர் கொடுத்தாதான் இந்த ப்ராப்ளம் டேக்கிள் ஆகும். சாப்பாடு பொறுத்தவரையில இன்ஃபிளேஷன் இப்படி டேக்கிள் பண்ணலாம், இம்போர்ட் ஆயில பொறுத்தவரையில அப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம். திரு ராமசேஷன், தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உணவு உற்பத்தி என்று பார்க்கும்பொழுது வீணாகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. போதுமான சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மதுரையில் இருக்கும் திரு முருகன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு முருகன், இப்போ விலைவாசி உயர்வுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஆன்லைன் வர்த்தகம் கூட ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகிறது? ஆன்லைன் வர்த்தகத்தை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்? உங்களுடைய எதிர்பார்ப்பு?
யூக வர்த்தகம் என்பது மிகவும் இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இந்த யூக வர்த்தகம் இந்த மாதிரி வறட்சி ஏற்படும் என்ற நிலையிலே உடனடியாக வெங்காயம் விலை கூடிவிடும் என்று உடனடியாக தெரிகிறது. உடனடியாக அதற்கு ஆன்லைன் வர்த்தகங்களே வெங்காயமோ மற்ற அது போன்ற அத்தியாவசிய பொருட்களை அவர்கள் வாங்கி வைத்து விடுகின்றார்கள். தேவையான பொழுது அதனுடைய விலையேற்றம் அதிகமாக இருக்கிறது. போன வாரம் ஒரு பத்திரிகை செய்தியை கூட நான் படித்தேன். அதில் செப்டம்பர் மாதம் ஆனியன் வெங்காயம் கிட்டத்தட்ட கிலோ 140 ரூபாய்க்கு போகும் என்று எழுதியிருக்கின்றார்கள். இது போன்ற விலை உயர்வு என்பது யூக வர்த்தகத்தின் அடிப்படையில் ஏற்படுகின்றது என்பதால் யூக வர்த்தகத்தை நாம் உன்னிப்பாக மத்திய அரசு கவனிக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், பண்ணை கூட்டு பண்ணை திட்டம், கிராமப்புறங்களில் கூட்டு பண்ணை திட்டத்தையும் அங்கே குளிர்சாதன கிடங்குகளையும் உருவாக்க வேண்டும். விளைபொருளுடைய வேஸ்டேஜை குறைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு. விளைபொருளுடைய வேஸ்டேஜ் மட்டும் கிட்டத்தட்ட 28% 45 விழுக்காடு வரை இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்பான ஒரு உண்மையை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதற்கு உண்மையிலேயே நாம் விளைபொருட்களையும் வேளாண் விளைபொருட்களையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம். அதற்கு முன்னெச்சரிக்கையாக நாம் கிராமப்புறங்களிலும் பேரூராட்சிகளிலும் பஞ்சாயத்து யூனியன்களிலும் அதை பாதுகாக்க வேண்டிய கிடங்குகளை நாம் கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்பொழுதெல்லாம் இது போன்ற கோல்டு ஸ்டோரேஜ் பெரிய பெரிய நகரங்களிலே அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இது போன்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேரூராட்சியிலேயும் ஊராட்சி மன்றங்களிலே நம்ம அமைக்கப்படணும். அப்பதான் அந்த விளைபொருட்களுடைய விலையை நம்ம எப்பொழுதுமே விற்க முடியும், அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அப்பொழுதுதான் ஒரு இடத்திலே விளைவிக்கக்கூடிய பொருள் இந்தியாவுடைய இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆகவே கிராமப்புறங்களிலே விவசாயத்திற்கான கட்டுமானங்களையும் விவசாய தொழிலில் ஈடுபடுவதற்கான பாதுகாப்புகளையும் அந்த விளைபொருட்களுக்கு நாம் எந்த வகையிலே விலைக்கு ஏற்ற, அதாவது பொருட்களுக்கு ஏற்ற விலையை எவ்வாறு நாம் கொடுக்க முடியும் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். யூக வணிகத்தை பற்றி நாம் பேசிவிட்டோம். ஒவ்வொரு இடங்களிலுமே இப்பொழுது பொது விநியோக திட்டத்தில் இது போன்ற விலையேற்றங்களை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் எங்க கிடைக்கிறதோ அதெல்லாம் பொது விநியோக திட்டத்தில் நீங்க நேரடியாக கொண்டு இறக்கி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதுனால இப்ப இருக்கக்கூடிய பதுக்கல் என்கிற வார்த்தைகள் நிச்சயமாக களையப்படும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். திருமுருகன் தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக மிக முக்கியமானதாக வலியுறுத்தப்படுவது உற்பத்தி இருந்தாலும் கூட அதை பாதுகாக்கக்கூடிய செயல் திட்டங்கள் என்பது நம்மிடத்தில் குறைவாக இருக்கிறது என்றும் இங்கே கருத்து முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது சேலத்தில் இருக்கும் திரு சந்திரமோகன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு சந்திரமோகன், இப்போ விவசாய விளை பொருட்களுக்கு குறைந்த ஆதரவு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இருக்கு. அப்படி விலை நிர்ணயம் செய்யப்படும் பொழுது அத்தியாவசிய பொருட்களின் விலையும் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ இதுல உங்களுடைய பார்வை என்ன? விவசாய விளைபொருட்களை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு ஆதரவான ஒரு விலை வழங்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய விலைவாசியும் உயராமல் இருக்கணும். இப்போ விவசாயிகளுடைய விளைபொருட்கள் விலை உயர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக எது இருக்கு அப்படின்னா அவங்களுடைய உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பது. குறிப்பாக உரங்கள் மற்றும் பூச்சி மருந்துகள் மற்றும் இடுபொருட்களுடைய விலைகள் உயர்வுன்றது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உரங்களுடைய விலை உயர்வுக்கான அடிப்படையான காரணம் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை உயர்வது காரணமாக இருக்கு. அப்ப பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் நான் அது சம்பந்தப்பட்ட தொடர்பான மற்ற துணை பொருட்களுடைய விலையை உயர்த்தாம இருக்கும் பட்சத்தில் அல்லது கட்டுப்படுத்தும் பட்சத்தில் விவசாயிகளுடைய உற்பத்தி பொருட்களுக்கான விலைகள் உயராமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட நம்முடைய பெட்ரோல் டீசல் இதனுடைய விலைகளை பொறுத்த வரைக்கும் அல்லது பெட்ரோலிய பொருட்கள் விலைகளை பொறுத்த வரைக்கும் வரிகளே 60% ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடிய காரணத்தினால இந்த பிரச்சனையை நான் ஒரு புறம் நேரடியாக யூரியா விலை உயர்வது மூலமாக விவசாயிகள் சந்திக்கிறாங்க, மற்றொரு புறம் சரக்கு கட்டணங்கள் உயர்வது மூலமாகவும் விவசாயிகள் சந்திக்கும் பொழுது விலைவாசிகள் உயருது.
அப்ப இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு நாம் பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்துறது, சரக்கு கட்டணங்களுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்துறது என்ற ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ளும் பட்சத்துல நான் அந்த விலையை கட்டுப்படுத்த முடியும் மற்றும் மக்களுக்கும் கூட விலை உயராத ஒரு வாய்ப்பை வழங்க முடியும். அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையை நாம் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து பேசலாம். திரு சந்திரமோகன், தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விலைவாசி உயர்வு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இதை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பாஜக தலைமையிலான அரசு கடந்த தேர்தல் வாக்குறுதியில் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது. நாளை தாக்கல் செய்யக்கூடிய பொது பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்புகள் இடம்பெறும் என்கின்ற எதிர்பார்ப்பும் பலரிடத்தில் இருக்கிறது. திருச்சியில் இருக்கும் திரு ராமகிருஷ்ணன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ராமகிருஷ்ணன், இப்போ விலைவாசி உயர்வுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் உணவுப் பொருட்கள், விலை பொருட்களை பதுக்குவது அப்படிங்கிற ஒரு விஷயம் பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பதுக்குவது தொடர்பான விஷயங்கள்ல என்ன மாதிரியான நடைமுறைகளை அரசு பின்பற்ற வேண்டும்? இந்த பதுக்கல்காரர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிற, இந்த பதுக்கல்காரர்களுக்கு தண்டனை வழங்க கடுமையான சட்டங்கள் தேவைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா? உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இந்த நாட்டுல சட்டங்கள் நிறைய இருக்கு. பதுக்கல் முறைகேடுகள் என்பது எல்லா இடத்துலயுமே நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 7 கோடி மக்கள் குடியிருக்காங்க. இதுல குடும்பங்களா பார்க்கும் பொழுது 3 முதல் 4 கோடி மக்கள் இருக்காங்க. இதுல குடும்ப அட்டை, அந்த ரேஷன் கார்டு அப்படி பாத்தீங்கன்னா 2 கோடி மக்கள்கிட்ட தான் இருக்கு. ஆனால் இந்த தமிழ்நாடு ஜனத்தொகையை வச்சு இந்த தமிழ்நாடு அரசு மத்திய தொகுப்பிலிருந்து அவ்வளவு அரிசி, கோதுமை எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. ஆனா இத்தனை பெரிய பெரிய அளவுல இருக்க அத்தனை அந்த அரிசி, கோதுமை எல்லாம் மக்களுக்கு வழங்கப்படாமல் நேர கோடவுன்ல இருந்து அப்படியே கொடுக்கல அதிகாரிகளே உடந்தை. எல்லா பேப்பர்லயும் நீங்க பார்க்கலாம். நீங்க 500 டன் அரிசி கடத்தப்பட்டது, ரயிலில் கடத்தப்பட்டது. ஆக இந்த பதுக்கல் என்பது ஏதோ ஒரு சாதாரண ஒரு தெருமுறை நடக்குதுல, எல்லா அதிகாரிக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஆக ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கம், ஒரு வெளிப்படையான ஒரு அரசாங்கம் இருக்கணும். உங்களுக்கு ஒரு புதிய கொள்கை, நல்ல ஒரு நேர்மையான இது இருக்கணும். இப்ப எல்லாரும் சொல்றாங்க, இப்ப அந்த 500 டன் அரிசி கடத்தணும் யாரு? குடவுன்ல இருந்து 60 டன்னு தான் போகணும். அவர் 600 டன் நெல் எடுத்துட்டு போறாரு. கடைசியில பத்தில ஒரு வாட்ச்மேன் அரெஸ்ட் பண்றாங்க தமிழக அரசு, இந்த புதுக்கோட்டை அறந்தாங்கி குடவுன்ல இருந்து. ஆக இந்த நேர்மையான நிர்வாகம், நேர்மையான அரசாங்கம் வேணுமா இல்லைங்களா? இந்த கடத்துறவங்க சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களா தான் பண்றாங்க. அவங்க இது அனுபவம் உண்மை. அது தொடர்ந்து பேசலாம். விலைவாசி உயர்வுக்கு பல காரணங்கள் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்திய பொருளாதாரம் என்பது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டுமானால் விலைவாசி உயர்வு என்பது கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மத்திய அரசு தற்பொழுது வகுத்திருக்கக்கூடிய ஏற்றுமதி, இறக்குமதி பொருளாதார கொள்கைகளில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்படுகின்றன. தற்பொழுது நம்முடைய செய்தி அரங்கில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இங்கு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் திரு விக்ரமராஜா அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். இப்போ நாளை தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட் எல்லாரிடத்திலும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இல்ல, விலைவாசிகள் கட்டுப்படுத்தணும்னா முதல்ல வரிகளை குறைக்கணும். இந்த வரியை சாதாரணமாக வரிகள் என்பது இந்த பலமுனை தாக்குதலாக வியாபாரிகளை பாதித்துக் கொண்டிருக்கிறது. சாதாரணமாக அரசு என்ன நினைக்கிறது என்று சொன்னால், வரி போடுவது வியாபாரிகளுக்கு என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இந்த வரி யார் தலையில் கை வைப்பது என்று சொன்னால் மக்கள் தலையில் கை வைக்கப்படுகிறது. அப்போ வரி போட போட விலைவாசிக்கு உயர்மை தவிர ஒரு நாளும் விலைவாசி குறையாது. அதுவே நாங்கள் கடந்த காலமாக நீண்ட நெடிய ஆண்டுகளாகவே ஒருமுனை வரியாக வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக மத்திய அரசோடும் மாநில அரசோடும் வாதிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒருமுனை வரி என்பது ஒரு பொருள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறதோ அன்று ஒருமுனை வரி விதிக்கப்படும். ஆனால் அதற்கு பிறகு அதனுடைய வரி தாக்கம் என்பது குறைந்து கொண்டே. இப்போ ஒரு பொருள் சாதாரணமாக ஒரு கடையில் வாங்குகின்ற பொழுது ஒரு வரி, இன்னொரு இடத்துக்கு கைமாறி வருகின்ற இன்னொரு முறை வரி. இந்த வரி ஏற ஏற அந்த வரி அந்த பொருளுடைய விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே வரி விதிப்பு என்பது சாதாரணமாக அரசாங்கம் தன்னுடைய வருவாயை ஈட்டப்பட வேண்டும் என்பதற்காக வரி விதிப்பை செய்கிறார்களே தவிர, அந்த வரி விதிப்பினால் ஏற்படுகின்ற விலைவாசி உயர்வுக்கு அரசுதான் காரணம் என்பதை சில நேரங்களிலே மறந்துவிடுகிறார்கள். புதிதாக அமைந்துள்ள அரசு மீது மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. சாதாரணமாக இந்த பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி, மரியாதைக்குரிய பிரதமர் மோடி தலைமையிலே ஆட்சி அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் மக்கள் நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட. ஆனால் அவர்கள் மக்களை ஏமாற்றாமல் விலைவாசி குறைய வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை வரி விகிதத்தை குறைக்கப்பட வேண்டும். இந்த வரி ஏய்ப்பு என்பது ஒரு சில இடங்களில் உண்டு. வரி ஏய்ப்பு என்பது நம்ம சாமானியமாக உள்நாட்டு வியாபாரத்தில் இருக்காது.
வெளிநாட்டுக்காரர்களுடைய பொருள் இறக்குமதியிலே வரி ஏய்ப்புகள் இருக்கிறது. இதை கண்டுபிடித்து முறையாக அவர்கள் வரி போடுவார்களே ஆனால் அரசுக்கு தேவையான வருமானங்கள் ஈட்டும். ஆனால் விலைவாசி குறைய வேண்டும் என்று சொன்னால் வரி என்பதை பல முனையிலிருந்து ஒரு முனை வரியாக மாற்றப்பட வேண்டும். குறிப்பாக கடந்த அரசு ஜிஎஸ்டி கொண்டு வர வேண்டும் என்று முழுமையாக அதை அத்தனை ஏற்பாடுகளும் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசு அதை கடைபிடிப்பார்களே ஆனால் ஒரு 16% விலைவாசி உயரும் என்பதை யாரும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. அதுபோன்ற வரிகளை அவர்கள் அதிலிருந்து வரி விதிப்பை மாற்ற முறையாக ஒரு முனை வரியை அமல்படுத்த வேண்டும் என்பது தமிழ்நாடு வணிக சமூக பேரமைப்புடைய கொள்கையா இருக்கு. தொடர்ந்து பேசலாம் திரு விக்ரம் ராஜா. எக்மோர் செய்தியரங்கில் இருக்கும் திரு ராமசேஷன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ராமசேஷன், நாளை தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்ல விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் உங்ககிட்ட இருக்கு? இப்ப இந்த சப்சிடியை ஸ்லாஷ் பண்ணணும். இந்த மேஜரா பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல என்ன எதிர்பார்க்கிறோம்னா இந்த சப்சிடியை குறைச்சு அதை கரெக்டான இடத்துக்கு போய் சேரணும். யாருக்கு சப்சிடி தேவையோ அவங்கள்ட்ட போய் சேரணும். இப்ப ஏழை மக்களுக்கு தான் சப்சிடி வேணும் அப்படிங்கிறது தான் கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் நாங்க சொல்லுவோம். அது கரெக்டான பீப்புளுக்கு கரெக்டான போய் சேரணும். அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் இந்த பட்ஜெட்ல கட்டாயம் இருக்கும். ஸ்லாஷிங் ஆஃப் சப்சிடி, அதாவது கண்ணாபின்னு எல்பிஜி சப்சிடி கொடுக்கறோம், அந்த சப்சிடி கொடுக்கறோம், கரெக்டான மக்களுக்கு போய் சேரல. அதுதான் பாயிண்ட். சோ அதுக்கு உண்டான முயற்சி இந்த பட்ஜெட்ல டெஃபினட்டா இருக்கும், ஸ்லாஷிங் ஆஃப் சப்ஜெக்ட். அப்புறம் இந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஆன் வேரியஸ் கவர்னன்ஸ் அதெல்லாம் குறைஞ்சிரும் டெஃபினட்டா. இப்ப பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்க்கு டெஃபினட்டா அதுக்கு கட்டமைப்பு உறுதிக்கு உண்டான முயற்சிகள்லாம் டெஃபினட்டா இந்த பட்ஜெட்ல இருக்கும். அதாவது முன்னாடி சொன்னாப்புல கோல்ட் ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்டேஷன், கோல்ட் செயின், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நிறைய ஸ்பெண்டிங் இருக்கும். ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கெல்லாம் இருக்கும். கட்டமைப்பு உறுதிக்கு டெஃபினட்டா இருக்கும் இந்த பட்ஜெட்ல. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இன்டைரக்டா இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த சப்சிடியை குறைச்சாவே டெஃபினட்டா முன்னேறிடுவோம். ரெண்டாவதா கரெக்டான டாக்ஸேஷன். இந்த சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் பத்தி சார் சொன்னாரு. பட் சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா we are moving towards Goods and Services Act. ஜிஎஸ்டி டெஃபினட்டா இந்த பட்ஜெட்ல இம்ப்ளிமெண்டேஷன் ஆகலனாலும் ரோட் மேப் டெஃபினட்டா இருக்கும் இந்த பட்ஜெட்ல. ஸோ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது மல்டிபிள் செயின் வில் கெட் டாக்ஸ். ஸோ ஒவ்வொருத்தர் ஈட்டுற லாபத்துக்கும் ஒரு வரி அப்படிங்கிறது தான் பிரின்சிபல், குளோபல் பிரின்சிபல். அது மாறாது. ஸோ ஜிஎஸ்டி வில் கம் டு ஸ்டே. இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா டாக்ஸேஷன் ரேஷனலைசேஷன் இருக்கும். திரு ராமசேஷன் தொடர்ந்து பேசலாம். மதுரையில் இருக்கும் திரு முருகன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு முருகன், விலைவாசி குறைக்கப்படணும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல அரசு ஈடுபடணும்? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எல்லா துறைகளிலுமே விலைவாசி குறைவு என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையிலே நாங்கள் மடிஷியா என்பதால் சிறு மற்றும் குறுந்தொழிலுக்கு நாங்கள் மத்திய அரசிடமிருந்து மிகப்பெரிய திட்டங்களை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். குறுந்தொழில்களுக்கு 6% வட்டியுடன் கூடிய கடன் வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரியினுடைய வரி வரம்பு உச்ச வரி விலக்கு வரம்பு 1.5 கோடி என்ற அளவிலே இருக்கின்றது. இது 9 வருடத்திற்கு முன்னால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் தற்போது 5 கோடி என்ற அளவிலே இந்த வரி விலக்கு வரம்பு இருக்க வேண்டும் என்று மத்திய அரசை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். மேலும் சிறு மற்றும் குறுந்தொழிலுக்கு இருக்கக்கூடிய பல இடர்பாடுகளை களைய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த சிறு மற்றும் குறுந்தொழில்களுக்கு தேவையான ஊக்குவிப்பு வசதிகளை மற்றும் கட்டுமான இன்ஃப்ரா என்று சொல்லப்படுகின்ற கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் மத்திய அரசிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். மேலும் குறுந்தொழில் சிறுதொழிலுக்கு திருச்சி செய்தியரங்கில் இருக்கும் திரு ராமகிருஷ்ணன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ராமகிருஷ்ணன், நீங்க சொல்லுங்க, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும்? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? வணக்கம். விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது அதை விட நீங்க இந்த நாளைய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் மீண்டும் மீண்டும் விலைவாசி குறையணும், வரி குறையணும். அரசாங்கம் தன்னுடைய நிர்வாக செலவை கட்டுப்படுத்தணும். நிர்வாக செலவை கட்டுப்படுத்தினாதான் வரியை குறைக்க முடியும். வரி குறைஞ்சாதான் பொருள் கிடைக்கும். இருந்தாலும்
என்னதான் வரி அரசாங்கம் ஒருத்தாலும் விற்பவர்கள் நியாயமான விலையில் விற்கணும் என்று இருந்தாலும், ஆனால் இந்த அரசாங்கம் வரியை குறைக்குமா என்றால் நேரடி வருவாயை பெருக்க வேண்டும். அப்புறம் மறைமுக வரியின் மூலம் மக்கள் மீது, ஏழை மக்கள் மீது திணிக்கக்கூடாது. அதுதான் அழுத்தம், உங்களுக்கு விலைவாசி ஏற்றம் வரும் உங்களுக்கு. ஆகவே நான் இந்த புதிய மத்திய அரசுக்கு மக்கள் நல இயக்கங்கள் சார்பாக கேட்டுக்கொள்வது என்றெல்லாம், உங்களுடைய பொருளாதார கொள்கை சற்று மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும் வழங்காமல், விரைவில் எண்ணக்கூடிய 10 நிறுவனங்களுக்காக ஆட்சி நடத்தாமல் 6 கோடி சிறு விவசாயிகள், சிறு வியாபாரம் 6 கோடி வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் சொல்றாரு. இந்த நாட்டில் 6 கோடி வர்த்தக நிறுவனங்கள், மக்களோடு அன்றாடம் வாழக்கூடிய இந்த 6 கோடி வர்த்தக நிறுவனங்களை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும். அவர்கள் மீது உள்ள வரி சுமையை குறைக்க வேண்டும். மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் மீது வரி அவர்கள் தான் வரி கொடுக்க வேண்டும். அந்த வரி சுமையை அரசாங்க நிர்வாக சுமையை பாமர மக்கள் மீது, மக்கள் அன்றாட பிழைக்கும் மக்கள் மீது சுமத்தக்கூடாது. குறிப்பா இந்த பெட்ரோல், டீசல், கரண்ட், சர்க்கரை, டீ, காபி இது மேலாம் 100%, 200%, 300%, 1000% வரியை போட்டு விலைவாசி எப்படி குறையும் உங்களுக்கு? ஆகவே பொருளாதார சிந்தனை மத்திய அரசு. ராமகிருஷ்ணன் தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது சேலத்தில் இருக்கும் சந்திரமோகன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு சந்திரமோகன், இப்போ நாளை தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்ல விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? ஒன்று, வேளாண் பொருட்களுடைய விலை உயர்வை தடுப்பதற்கான ஒரு விலை நிலைப்படுத்துதல் நிதி என்ற ஒன்று உருவாக்கப்படணும். அது முதன்மையாக செய்யப்படணும். இரண்டாவது, மக்களுடைய வாங்கும் சக்தி மற்றும் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்காக ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், குறிப்பாக தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், இந்த திட்டம் பலப்படுத்தப்படணும். அது விரிவாக்கப்படணும். கூடுதலாக நம்ம உணவு பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு முன்வைப்பு கடந்த காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் முன்வைச்சது. அது இன்னும் சட்டமாக்கப்படலை. அதை உறுதிப்படுத்துவதற்கும் உணவு பாதுகாப்பை இது பண்ணுவதற்குமான வாய்ப்புகள் இதுல வழங்கப்படணும். விவசாயத்தை பலப்படுத்துவதற்கு உரிய மானியங்கள் வழங்குவது என்பது தொடரப்படணும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு சந்திரமோகன். நாளை பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் அனைத்து துறையினருக்கும் இருக்கிறது. மேலும் மிக நாட்டின் அடிப்படை பிரச்சனையான விலைவாசி உயர்வு என்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளில் புதிய அரசு ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருக்கிறது. மக்கள் மீதான வரி விதிப்பு மற்றும் தொழில்துறையினர் மீதான வரி விதிப்பை குறைக்க வேண்டும். வரி ஏய்ப்பு செய்பவர்களை கண்காணிக்க வேண்டும். தற்பொழுது அரசு வழங்கக்கூடிய மானியங்களை குறைக்க வேண்டும். சிறு குறு தொழில்களை பொறுத்தவரை 6% வட்டியில் அவர்களுக்கு கடன் வழங்கப்பட வேண்டும். நம்முடைய நாட்டில் உணவு உற்பத்தி தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் சந்தைப்படுத்தப்பட்டது போக மீதி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சேமித்து வைக்க சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள் என நாட்டின் பல பகுதிகளில் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் நேர்முக வருவாயை பெருக்க வேண்டும். அரசு தற்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாக செலவை குறைத்தால் நிச்சயமாக இந்த ஒரு விலையை குறைக்க முடியும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பெட்ரோல், டீசல், பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதி செய்யக்கூடிய வகையில் இப்பொழுது இருக்கக்கூடிய கொள்கையை மாற்றி அமைக்க வேண்டும். தற்பொழுது நமது நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகளில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட்டில் நம்முடைய பொதுமக்கள் மற்றும் இந்த துறை சார்ந்த வல்லுநர்களால் எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் சேர்ந்த திரு விக்ரமராஜா, பொருளாதார நிபுணர் திரு ராமசேஷன், சமூக ஆர்வலர் திரு சந்திரமோகன், சமூக ஆர்வலர் திரு ராமகிருஷ்ணன் மற்றும் திரு முருகன் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.